வணக்கம், வெல்கம் டு விரு டிசைனர்ஸ் பொட்டிக். கஸ்டமர் வந்து ஒரு சாரீ கொடுத்துட்டு 2 பேருக்கு அனார்கலி ப்ளீட்டட் அனார்கலி தைச்சு தர சொல்லியிருக்காங்க. ஸோ மேனேஜ் பண்ணி தான் தைக்கணும். இது பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து 7th ஸ்டாண்டர்ட், இன்னொருத்தவங்க வந்து எல்கேஜிக்கு தான் போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பெரிய பொண்ணுக்கு நான் கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கோடு போட்டுட்டு இது வந்து பேக் பார்ட் நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஷோல்டர் கிட்ட மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் லைனில் வந்து இப்போ ஷோல்டர் வந்து 10 இன்ச்சு இருக்குன்னா டிவைடட் பை 2 போட்டுக்கோங்க. 2 இன்ச்சு 2 இன்ச்சில் நெக் டெப்த் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு. ஸோ 3 இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு கால் இன்ச்சு கம்மி பண்ணணும். அதாவது 1 இன்ச்சுக்கு 1/4 இன்ச்சு, 2 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு, 3 இன்ச்சுக்கு 3/4 இன்ச்சு. ஓகேங்களா? ஸோ 4.2 தான் வந்து ஷோல்டரோட அளவு. மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஆம்ஹோல் லைன் வரைஞ்சிக்கலாம். ஆம்ஹோல் லைன் வரைஞ்சிட்டு இப்போ நெக் லைன் வந்து எடுத்துக்கலாம். நெக் லைன் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கர்வ் போட்டுக்கலாம். ஸோ நெக் வந்து வரைஞ்சாச்சு. இப்போது ஆம்ஹோல் லைன்லேருந்து நான் தோராயமாக ஒரு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆம்ஹோல் கர்வ் வந்து 10 இன்ச்சு இருக்குன்னா டிவைடட் பை 2 போட்டுக்கோங்க. 2 இன்ச்சோட சேர்த்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம் ஈஸ்க்கு. இப்போது செஸ்ட் லைன் டிவைடட் பை 4. இப்போ வந்து செஸ்ட் லைன் வந்து 20 இருக்குன்னா டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா 5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு ஈஸ்க்கு விட்டுக்கணும். நான் 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன். விட்டுட்டு இப்போ ஆம் ஹோலையும் நம்ம வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஆம் ஹோல் வந்து 5 ப்ளஸ் 1/4 இன்ச்சு வந்து ஈஸ்க்கு விட்டுருக்கேன். எல்லாத்தையுமே 1/2 இன்ச்சு வந்து ஈஸ் விட்டுக்கலாம். நம்ம 1/2 இன்ச்சோ இல்லை 3/4 இன்ச்சோ ஈஸ் விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதை டாப்போட லென்த்து மார்க் பண்ணிக்கிறேன். டாப்போட லென்த்து மார்க் பண்ணிவிட்டு அடியில் வந்து ஒரு லைன் பிடிச்சிக்கிறேன். இது வந்து இடுப்போட அளவு வந்து 20 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டிவைடட் பை 4 ப்ளஸ் வந்து 3/4 இன்ச்சு ஈஸ். இது வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3/4 இன்ச்சு ஈஸ் வைக்கிறேன். டிவைடட் பை 4 போட்டுட்டு 3/4 இன்ச்சு ஈஸ் வைக்கிறேன் இடுப்புக்கிட்ட. இப்போ இதை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஜஸ்ட் நான் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். 1/2 இன்ச் வந்து தையலுக்காக நான் விட்டுக்கிறேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்து அவங்க பிரிச்சுக்கலாம். ஏன்னா வளர்கிற பசங்க இல்லையா? அதனால் ஃப்யூச்சரில் பிரித்து விடுறதுக்காக 1/2 இன்ச்சு விட்டுக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் விட்டிங்கன்னா துணி வந்து சுருட்டிக்கும், ஃபிட்டிங் இஷ்யூஸ் வரும். 1/2 இன்ச்சுக்கே ஃபிட்டிங் இஷ்யூஸ் வரும். பட் ஆனால் நம்ம கரெக்டாக கட்டிங் போட்டோம் அப்படின்னா ஃபிட்டிங் இஷ்யூஸ் வராது. இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து பேக் பார்ட். இப்போது ஃப்ரண்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்கெல்லாம் அர்காட் கொடுக்கணுமோ அர்காட் கொடுத்துக்கோங்க. நெக்கில் வந்து ஒரு லைட்டாக ஸ்லோப் கொடுத்துக்கிறேன். ஸோ வந்து நெக் லூஸ் இருக்காது. அதனால் இப்போது ஃப்ரண்ட் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட்டும் சேம் தான், எக்ஸாக்டாக சேம். பட் வந்து நெக் லென்த்தும் உங்களுக்கு வந்து டிஃபர் ஆகும். அதே மாதிரி ஆம்ஹோல் வந்து உள்ளே தள்ளி நம்ம வந்து கொடாஞ்சி எடுக்கணும். அது மட்டும்தான் 2 மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை மட்டும் மாற்றிக்கணும். ஸோ நெக் லென்த்து வந்து ஒரு 4 இன்ச் அந்த மாதிரி வச்சுட்டு நெக் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். அதே மாதிரி ஆம்ஹோல் வந்து கர்வ் வந்து கொஞ்சம் உள்ளுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான். மித்தது எல்லாமே பேக்கில் என்ன மார்க் பண்ணமோ சேம் திங் ஃப்ரண்ட்லேயும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், இடுப்போட அளவு 3/4 இன்ச் வந்து நான் ஈஸ் விட்டுக்கிறேன். இப்போ இதே தான் வந்து பாவாடைக்கு, அதாவது கீழே வர ஃப்ளார் இருக்குல்ல, அனார்கலி ஃபுல் ஃப்ராக், இது கீழே வர ஃப்ளாருக்கும் இடுப்போட அளவு இதே கொடுக்கணும். ஸோ அதனால தான் உங்களை வந்து நான் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஸோ இப்போ அந்த ப்ளீட்டடில் எவ்வளோ வரணுன்றதை சொல்கிறேன். இப்போ இடுப்போட அளவு வந்து 21.2 ஓவராலாக. இதில் வந்து நான் 0.7 இன்ச் ஈஸ் வச்சுருக்கேன் இல்லையா? அதை வந்து இன்ட்டு 4 போட்டுக்கோங்க. 4 போட்டிங்கன்னா என்ன வரும்னா 2.8 வரும். ஈஸோட அது வந்து 2.8 ப்ளஸ் வந்து இடுப்போட அளவு வந்து 21.2 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 24 வருது. இப்போ இந்த 24ஐ 8ஆக டிவைட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து துணியை 8ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? கீழே வர துணியை வந்து 8ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு 24 டிவைடட் பை 8 அது வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 3 வருது. இதை வந்து மறுபடியும் 2ஆக டிவைட் பண்ணும்போது 1.5 இன்ச் வருது. இப்போது நான் உள்ளே கொடுக்குற லைனிங் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீட்டடாக கொடுக்க மாட்டேன். நான் வந்து பேனலில் கொடுப்பேன். ஸோ இந்த இன்ஸ்கர்ட்லலாம் வரும் இல்லையா பேனல், ஸோ இது வந்து சிக்காது பசங்களுக்கு, அந்த மாதிரி கொடுப்பேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் இந்த பக்கமும் 1/2 இன்ச் அந்த பக்கமும் அந்த துணியில் பாதியாக எடுத்து நம்ம வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் மார்க் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுக்கலாம். இப்போ கீழே இருந்து ஒரு ஸ்லாண்டிங்காக லைன் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம்.
நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து இன்ஸ்கர்ட் அப்புறம் பேனல் அனார்கலிலாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இந்த பேட்டர்ன் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பார்த்தீங்க அப்படின்னா 4 துணி, இந்த 4 துணியை தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா. இப்போது ஸ்லீவ் லென்த் பார்க்கலாம். ஸ்லீவில் வந்து அவங்க வந்து ஹை பஃப் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்லீவ் லென்த்து எடுத்துகிட்டு கேப் ஹைட் மார்க் பண்ணிவிட்டு ஆர்ம் ஹோல் வந்து எவ்வளோ இருக்குமோ அதை வந்து ஸ்லாண்டிங்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கர்வ் எடுத்துக்கலாம், ஸ்லீவ் கர்வ் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் உள் வாங்கி கர்வ் வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து ஹை பஃப் கேட்டிருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 1.5 இன்ச்சு ஹைட் எடுத்துகிட்டு அங்கேருந்து லைட்டாக கர்வ் கொடுத்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் தையலுக்கு 1.5 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட்டுக்கு வந்து உள் வாங்கி கொடாயினோம் இல்லையா, உள் வாங்கி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து ஹை பஃப்க்கு ஸ்லீவ். இப்போது முந்தியில் இருக்கிற போர்ஷன் கலர் வேறு. ஸோ அதனால் மேலே உள்ள டாப்க்கு மட்டும் இந்த கலர் எடுத்துக்கிறேன். ஸ்லீவ்க்கு ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்துட்டேன் பார்டரு. இந்த பாடி போர்ஷனுக்கு 2 பசங்களுக்குமே இந்த முந்தியிலேருந்து நான் எடுத்துக்கிறேன். இது வந்து 2 பசங்களுக்கு இல்லையா, அதனால தனித்தனியாக நான் எடுத்துக்கிறேன். இப்போது இது பார்த்துக்கலாம். சாரீலேருந்து எவ்வளோ கட் பண்ணணுன்றது முந்தியை நம்ம ஆல்ரெடி கட் பண்ணிட்டோம். ஸோ பெரிய பொண்ணுக்கு நான் எவ்வளோ எடுக்க போனேன்னா 2.7 மீட்டர் எடுக்கலாம், சின்ன பொண்ணுக்கு 2 மீட்டர் எடுக்கலாம். தோராயமாக மைண்ட் கால்குலேஷன் பண்ணிட்டேன். டோட்டலாக வந்து 4.7 மீட்டர் வருது. ஆனால் சாரியில் 4.7 மீட்டர் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சின்ன பொண்ணுக்கு 1.7 மீட்டரும் பெரிய பொண்ணுக்கு வந்து 2.7 மீட்டரும் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து குட்டி பசங்களுக்கான கால்குலேஷன். பெரியவங்களுக்கு வந்து ஒரு சாரி ஒருத்தவங்களுக்கு மாதிரி தான் வரும். ஓகேங்களா. ஸோ 1.7 மீட்டரும் பெரிய பொண்ணுக்கு வந்து 2.5 மீட்டர் 2.5 மீட்டரும் நான் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே உள்ள பார்டர் எடுத்து கீழே வச்சு அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ பார்டர் வந்து பெருசாகிடும். இது வந்து கஸ்டமர் தான் சொன்னாங்க, மேலே உள்ள பார்டர் எடுத்து கீழே வச்சு அட்டாச் பண்ணிக்க சொல்லி. ஸோ அட்டாச் பண்ணியாச்சு. இப்போது எல்லாமே நான் அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்லீவ் பாடி போர்ஷன் எல்லாமே அயன் பண்ணி எடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். லைனிங்கும் மெயின் கிளாத்தும் ஒன்றா சேர்த்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஷோல்டரில் ஒரு தையல் போட்டுக்கிறேன். தையல் போட்டுட்டு மேல் தையலும் போட்டுக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறேன். ஸ்லீவுக்கு வந்து அவங்க வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஹை பஃப் வேணும், லைட்டாக வேணும், ஹை பஃப் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதையுமே நான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நடுவில் இருந்து கரெக்டாக இருக்கான்னு நான் பார்த்துக்கிறேன். எட்ஜ்கிட்ட வச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். அந்த ஷோல்டர் கிட்ட வந்து பஃப் வந்து ஒரு 4 பஃப் கொடுத்தா போதும். ஒரு 4 பஃப் கொடுத்துக்கிறேன் கரெக்டாக. கொடுத்துட்டு இப்போ நான் அப்படியே ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டேன். செகண்ட் ஸ்டிச்சும் போட்டுக்கோங்க. ஆர்ம் ஹோலில் எப்போவுமே 2 ஸ்டிச் வேணும். ஓகே, இப்போ போட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கையோட ஹை பஃப் வந்துடுச்சா, லைட்டாக இருக்குது, ஹை பஃபாகவும் இருக்கும். இப்போ அதே மாதிரி இங்கே வந்து பட்டி, ஊக்குப்பட்டி, ஐப்பட்டி. அவங்க வந்து ஊக்குப்பட்டி ஐப்பட்டி தான் வைக்க சொன்னாங்க, ஜிப் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி இந்த சைடும் ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை வந்து அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம். நம்ம பாடிலாம் ஒன்றும் அட்டாச் பண்ண தேவையில்லை. கீழே வந்து ப்ளீட்டட் அதை அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து சைடில் வந்து அட்டாச் கொடுத்துக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து பிரித்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நம்ம லைனிங் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஃபஸ்ட்டு 4 ஃபேப்ரிக்கை தனியாக எடுத்துக்கலாம். மொத்தமாக 8 இருக்கும். ஓகேங்களா. 4 தனியாக எடுத்துக்கலாம். இந்த பக்கம் 4 தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 4 ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது உள்ள பாவாடை போடுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பேனல்டு. இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து பசங்களுக்கு வந்து சிக்காது. நம்ம வந்து அப்படியே ப்ளீட்டட் மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா சிக்கும். உங்களுக்கு வந்து ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த லைனிங் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி மேல் தையலும் நான் கொடுத்துக்கிறேன்.
ஒன்று 2 ஸ்டிச்சஸ் கொடுங்க, இல்லை ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு மேலே வந்து தையல் போட்டுக்கோங்க. ஸோ பிரியாது, பிரிஞ்சு வராது. இப்போ 2 அது 2 நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த 2த்தையும் 4த்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இப்போ இது தனியாக ஓரமாக வச்சிடலாம். அடுத்த மிச்சம் 4 இருக்கு இல்லையா, அதையும் நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் தனியாக. இது வந்து போன வீடியோஸில் வந்து எல்லாமே கேட்டிருந்தீங்க, அதனால் ஸோ நான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். இப்போது 2த்தையும் தனித்தனியாக எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 2த்தையுமே தனித்தனியாக தான் நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு சொல்லிட்டு தனியாக அட்டாச் பண்ணணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, மெயின் பீஸ் எடுத்துக்கலாம். மெயின் பீஸ் எடுத்து நான் சொன்னேன் இல்லையா, மேலே உள்ள பார்டரை எடுத்து கீழே வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்டர் நல்லா பெருசாகிடும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். இப்போது இந்த பார்டர் தைக்கும்போது குட்டி தையல் வச்சு தைப்போம். இது மேல் தையலும் போட்டுக்கலாம். இப்போது ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஹைட்டுக்காக இந்த பாவாடை சட்டைங்களை குட்டி பசங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வரும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போது இதை ஸ்டிச் பண்ணும்போது பெரிய தையல் வச்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 இல்லை 5 தையல் பெருசாக வச்சுக்கிட்டு தையல் போடணும். ஸோ ஃப்யூச்சரில் வந்து பிரித்து விடுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் குட்டி குட்டி தையல் போட்டிங்க அப்படின்னா ஃபேப்ரிக் வந்து பிரிக்கும் போது கிழிஞ்சிரும். ஸோ அதனால் பெரிய தையலாக போட்டு நம்மளுக்கு வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, கிளாத்தை வந்து டபுள் ஃபோல்டிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது விரிச்சு விட்டு மேல் தையல் ஒன்று, மேல் தையலுமே பெரிய தையலாக வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஆக்சுவலி வீடியோ மிஸ் ஆகிடுச்சு, ப்ளீட்டட் எடுத்த வீடியோ மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து ப்ளீட் எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போதைக்கு நான் ப்ளீட் எடுத்துட்டேன். ஒரு 2 தையல் போட்டிருக்கேன், மொத்தமாக 2-3 தையல் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ வந்து நல்லா அயன் பண்ணிக்கலாம். நான் ஸ்டீம் அயனிங் வச்சு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் அயனிங் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்மியான ஹீட் வச்சு யூஸ் பண்ணணும், இல்லைனா வந்து ஃபேப்ரிக் வந்து பொசுங்கிடும். ஸோ இது அந்த பார்டர் கிட்டலாம் வந்து நல்லா மடித்து விட்டுக்கிட்டு அயன் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து அயன் பண்ணிவிட்டு ப்ளீட் வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அயன் பண்ணுறேன். ஆக்சுவலி இந்த மாதிரி அயன் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டிச் பண்ணி நீங்கள் டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். இந்த தையலோடைய தான் நாங்கள் கஸ்டமருக்கு டெலிவரி பண்ணுவோம். அவங்க வந்து அப்புறமா பிரித்து விட்டுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைனிங்கும் அந்த ப்ளீட்டடையும் சேர்த்து நான் அட்டாச் பண்ணுறேன். நான் மேலே பிசுறு இருக்கிறதால மடித்து தைக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி மடித்து தைக்கிறதா இருந்தால் துணி வந்து மெலிசாக இருக்கணும். தடி துணிலாம் வச்சு நீங்கள் மடித்து தைச்சிங்க அப்படின்னா டேர்ன் பண்ண முடியாது. ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் டேர்ன் பண்ணும்போது அப்படியே தடியாக இருக்கும், ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ அந்த மாதிரி இது பண்ணாதீங்க. நான் தின்னாக இருக்கிறதால நான் மடித்து தைச்சிக்கிறேன். நான் பிசுறு எடுக்கிற இடத்துலலாம் லைனிங் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து மடித்து தைச்சிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போது மேலே உள்ள போர்ஷன் இருக்குல்ல, டாப் பாடி போர்ஷன், அதை எடுத்துக்கலாம். அதில் இடுப்பு அளவு இருக்கு இல்லையா, இடுப்பு கிட்ட வந்து இந்த ப்ளீட்டட் வச்சு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது மேல் தையலும் போட்டுக்கலாம். இடுப்புக்கிட்ட ஃப்ரண்ட்டு நான் முடிச்சிட்டேன். இப்போ பேக்கில் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். இடுப்பையும் அந்த ப்ளீட்டடையும் இதையும் அட்டாச் பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு இப்போ சைட் ஜாயின் பண்ணலாம். ஸோ சைடில் வந்து இடுப்புக்கிட்ட டைட்டாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் டைட் வந்துருச்சு அப்படின்னா பிரித்து விட்டுக்கலாம். கஸ்டமரால் பிரித்து விட முடியும். 1.5 இன்ச் விட்ட இல்லையா, 1.5 இன்ச் மார்க் பண்ணி அப்படியே தைச்சிக்கோங்க. நம்ம கட் பண்ணும்போதே கரெக்டான அளவாக மெஷர்மெண்ட்டாக நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டிச்சிங் ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடகடன்னு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம கட்டிங் வந்து ஏனோ தானன்னு போட்டுட்டு ஸ்டிச்சிங்கில் வந்து நம்ம மெஷர்மெண்ட்டை கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னா அது சத்தியமாக வராது. உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஸ்டிச்சிங்கு. ஸோ இப்போ பாருங்கள், சைடில் அப்படியே நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்.
நம்ம வந்து ஒரு நாட் மாதிரி கட்டுறதுக்கு இடுப்பு கிட்ட கட்டுவோம் இல்லையா, டைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நான் ஒரு நாட் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ முடிச்சாச்சு. முடிச்சு நான் டேர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 2-3 தையல் சைடில் போட்டுக்கோங்க பிரிக்கிறதுக்கு. இப்போ பாருங்க, நான் பிரித்து எடுத்துட்டேன், தைச்சி எடுத்துட்டேன். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம வந்து ஃபுல் அயன் பண்ணிடலாம். அகைன் அண்ட் அகைன் அயன் பண்ணணுமானா ஆமாம், அயன் பண்ணணும். ஃபினிஷிங் அவ்வளோ நீட்டாக வரும் உங்களுக்கு. இது வந்து குட்டி பொண்ணுக்கு, இது வந்து பெரிய பொண்ணுக்கு. ஃபுல்லாகவே நான் அயன் பண்ணிட்டேன். கஸ்டமர் கிட்ட கேட்கணும், நான் அந்த ப்ளீட்டட் கிட்ட வந்து ஸ்டிச்சஸ் போட்டிருக்கேன் இல்லையா, அது வந்து நான் பிரித்து தரட்டுமா இல்லை வந்து நீங்களே பிரிச்சுப்பீங்களா அப்படின்னு கேட்டானா அவங்களே சொல்லிடுவாங்க. வேணும்னா பிரித்து தந்துக்கலாம் நம்ம. பாருங்கள் இது ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபிட்டிங்குமே செம்ம பக்காவாக வந்துருந்தது. பசங்களுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா எங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.